ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ்லி தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அவ்வளோதான் என்கிட்ட இருந்த காய் 2 வெங்காயம் ஒரு தக்காளி தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரவா உப்புமா செய்கிறேன். காலைல வந்து மாமா பூஸ்ட் கேட்டாங்க. ஸோ பால் அடுப்பில் போட்டு ரவா உப்புமா செய்ய போகிறேன். நம்ம போன வாட்டி வந்து மில்க் ஃப்ராத்தர் ஒன்று வாங்கியிருந்தோம். லாஸ்ட் டிஐஎம்எல் வ்ளாகில் நான் அது காமிச்சிருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து இதில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வெளியில் போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்தேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணேன். அதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து பால் பொங்கிடுச்சு இது பண்ணிவிட்டு ரவா உப்புமாவுக்கு எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ ரவா உப்புமா பிடிக்கும். இந்த ரவா உப்புமாவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து கோதுமை ரவையில் செய்வோம்ல அதுவாக இருந்தாலும் சரி. கோதுமை ரவை தீந்துடுச்சு, இதுதான் இருக்குது, அதனால இதில் பண்ணுறேன். அந்த உப்புமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ரவாவை நல்லா வறுத்துட்டு இன்னொரு இதில் வந்து எண்ணெய் வச்சு கடலைப்பருப்பும் கடுகு உளுத்தம்பருப்பும் போடுறேன். அதுலேயே 2 பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் சேர்த்து போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் ஜஸ்ட் அப்படியே இருந்ததை வச்சு அப்படியே செய்கிறேன். டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது, அதனால தான். இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அதோடைய தக்காளி, அதோட கொஞ்சம் பிங்க் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 கப் ரவாக்கு 3 கப் தண்ணி ஊற்றுவேன் நான். எனக்கு நல்லா வெந்து அது நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கணும். ஸோ 3 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இது கொதிச்சிட்ருக்கையிலே நம்ம வந்து பூஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த மில்க் ஃப்ராத்தர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே பூஸ்ட் காஃபியெல்லாம் போடுவீங்க. ஸோ இப்போ வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். 199 ருபீஸ் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஃபஸ்ட்டு சுகர், அப்புறம் வந்து நான் பூஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் இந்த ஐட்டம்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நீங்கள் முட்டை பீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கம்மியான பொருள் எதை பீட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி மிக்சர் பண்ணுறப்போ குழப்பறது வந்து இந்த பூஸ்ட் தான். கட்டி கட்டியாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப ஆற்றினோன்னா பால் வந்து ஆறி போயிடும். அதனால மாமா சூடாக குடிப்பாங்க. ஸோ அது வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் பாலில் எடுத்து ஆற்றிட்டு அப்புறம் சூடு பண்ணி பாலை ஊற்றி அப்படி தான் செய்வேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. இது வந்து நம்ம 2 பேட்டரி போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக மேலே ஒரு பட்டனை புஷ் பண்ணால் அது வந்து இதாகுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் இப்போ ஒரு 4 தடவை நான் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. அண்ட் மேலே அந்த நுர பொங்க வர்றதே பார்க்கவே ஆசையாக இருக்குது. நம்ம ஒரு காஃபியோ, இப்போ நான் ஆல்மண்ட் மில்கில் தான் நான் காஃபி டீ குடிப்பேன், பசும்பால் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஆல்மண்ட் மில்க்கு இந்த மாதிரி ஓட்ஸ் மில்க்லலாம் குடிக்கிறப்போ அந்த நுர வரவே வராது. அதனாலேயே நமக்கு அந்த காஃபி குடித்த ஃபீலோ டீ குடித்த ஃபீலோ இருக்காது. பட் இதில் அதை ட்ரை பண்ணப்போ அதுவும் வந்து சூப்பராக வந்துச்சு. அது குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பீட் நினைக்கிறீங்க, இல்லை காலைல கொஞ்சம் எதுவும் மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய இப்போ நம்ம 65க்கெலாம் மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் மட்டும் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. அது நான் ட்ரை பண்ணல. பட் ட்ரை பண்ணனா இன்னொரு வ்ளாகில் சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து பால் ட்ரை பண்ணேன், முட்டை இதில் சேர்க்கல. இதை வந்து நம்ம பால் ஐட்டத்துக்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அந்த அமௌண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் ரவையை போட்டு கிண்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ மார்னிங் டிஃபன் வந்து ரவா உப்புமா தான். ரவா உப்புமாவுக்கு பாட்டி செஞ்சுருந்த ஊறுகாய் இருந்துச்சு. பாட்டி இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு போட்ட மாதிரி ஊறுகாய் தாளித்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன். சட்னி எல்லாம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, வெளில போகிறோம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா? உப்புமா பிடிக்கும்னா உப்புமாவுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அக்கா வந்திருக்காங்க, அக்காவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு அப்படியே நான் டிஃபன் எடுத்து வச்சிட்ருக்கேன். மாமா ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறாங்க. ஸோ மாமாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெடியாகிறதுக்குள்ளே நானும் போய் ரெடியாகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஏலக்காய் டீ தான். ஏலக்காய் டீ போட்டுகிட்டே மாமாவுக்கு வந்து அங்கிட்ட சாப்பாடு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ பாட்டி வீட்டுக்கு நான் கிளம்பி போகிறேன். நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். ஆனால் அங்கே பாட்டி கிளம்பாமல் முருங்கை செடி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது வீட்டுக்கு எய்த்தாப்பில் நிறைய செடி, கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால அங்கெல்லாம் வந்து நிறைய செடி வச்சிட்ருக்காங்க. அந்த சீசனுக்கு வந்து முருங்கை செடி வரும்னு. மேலே காயக்கூடாது, அதாவது வெயில் பட்டு காஞ்சிடக்கூடாது முருங்கை போத்து சைட்லேருந்து வரணுங்கிறதுக்காக மாட்டு சாணம் வந்து வைப்பாங்க. ஸோ இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து வைப்பாங்க. வச்சுட்டு சுற்றி மாடு திங்காமல் இருக்கணும்னு ஒரு கூண்டு மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி செங்கல் வைக்கிறாங்க. அந்த கூண்டு வந்து உள்ளே அமுக்கிற மாதிரி இல்லை, குழியெல்லாம் தோண்டாமல் சும்மா மேலாப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றுறாங்க. பாட்டி கைக்கு எந்த செடி வச்சாலுமே சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் யார் வீட்டில் செடி வைக்கிறதுனாலும் பாட்டி தான் வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக அது துளுக்காமல் இருக்கவே இருக்காது. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருந்தோம்னா, குக்கரோட ஒரு கேஸ்கெட் இல்லாமல் போயிருந்துச்சு, அதை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். அண்ணா நகர் புண்ணியமூர்த்தி தான். இங்கே நான் 2 பீங்காஞ்சாடி வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து உப்புக்கு, ஒன்று வந்து புளிக்குன்னு. ஆனால் பாட்டிக்கு வந்து 2 ஒரே மாதிரி இருக்கணும், பெருசாக இருக்கணும், இந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய கோயில் பக்கத்தில் ஒரு ஷாப் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷாப் போனேன்னா நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ப்ரைஸ் ஓரளவு அஃபோர்டபுள் மாதிரி தான் இருந்துச்சு. 150 200 இங்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கிறதுல எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அண்ணா நகர் புண்ணியமூர்த்தி தான். இது என் கசனுக்காக கொள்ளு எடுத்துகிட்ருக்கேன்.
அப்படியே பழம் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்திருந்தோம். ஸோ இது வந்து பழமுதிர்ச்சோலை வினோதகன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த பழமுதிர்ச்சோலை. பழமும் பாட்டி வந்து தான் வாங்கணும், இல்லாட்டி மாமா வாங்கணும். நான் பழம் போய் வாங்கிட்டு வந்தேன்னா 4 பழம் வாங்கினேன்னா அதில் 2 பழம் ரொம்ப முத்தலாக இருக்கும், ஒரு பழம் அழுகி போனதாக இருக்கும், ஒரு பழம் உருப்படியாக தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பாட்டி வாங்கணும், அப்படி இல்லாட்டி என் மாமா போய் வாங்கிட்டு வரணும். 2 பேரில் யாராவது தான் போகணும். ஸோ அடியில் இருக்கிறதெல்லாம் தான் நல்லதாக இருக்கும், புதுசாக இருக்கும்னு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடியிலேருந்து பொறுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து காய்கறியெல்லாம் எடுத்து கொட்டி வைக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சும்மா வெங்காயம் தக்காளி மட்டும் இதில் போடுறேன். மாமா டெய்லி வந்து ஹோட்டலுக்காக உழவர் சந்தையிலேருந்து அவங்களுக்கு வரும், பெரிய மார்க்கெட் அப்படி இல்லாட்டி உழவர் சந்தையிலேருந்து வரும். ஸோ அவங்க கொடுத்துருவாங்க. அதனால இதெல்லாம் நிறைய வாங்க மாட்டேன். அவங்க வந்து வீக்லி 2 டைம்ஸ் மாமாவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால ஸோ இப்போ போனதுக்காக மட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தேங்காய் இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அதுக்குள்ளே மாமா வந்து சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தஞ்சாவூர் ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான், ரொம்ப சிம்பிளாக பேசிக் இதுதான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் பானையிலலாம் வைக்கல, எலக்ட்ரிக் குக்கரில் வந்து ரைஸ் வச்சு விட்டுட்டேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ ஒரு அடுப்பு வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 4 வந்து தாளிப்புக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, பட்டை 2, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு அப்படின்னு எடுத்து போட்டிருக்கேன். அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன். அதனால இஷ்டத்துக்கு அது கட் ஆகிருக்கு. பிஜியானோட குட்டி சாப்பர் இருக்கும்ல, ஒரு 199 ருபீஸ் 200 ருபீஸ் அதில் தான் கட் பண்ணேன். அது கட் பண்ணிவிட்டு அது வதங்கிட்டு இருக்கையிலே ஓரளவு நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 2-3 பச்சை மிளகா போடுறேன். இந்த மீன் குழம்பு, கறி குழம்புலலாம் போடுற பச்சை மிளகா எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்புமா சாப்பிட்ணும். அப்புறம் முட்டை வந்து வேக போட்டிருக்கேன், நாட்டுக்கோழி முட்டை. இதில் தக்காளி ப்ளஸ் இதுக்கு வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அப்படிங்கிறதுனால நான் கடகடன்னு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மசாலா போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட கிளிப்பிங் இல்லை, நான் மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டுட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காயில் வந்து கொஞ்சமாக சோம்பும் மிளகும் அரைச்சி ஊற்றுவீங்க, அவ்வளவுதான், வேறு எதுவுமே மசாலாஸ்லாம் போட மாட்டீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இது வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இது வதங்கினதும் இதில் சிக்கன் போட்டுடுறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் மோஸ்ட்லி வந்து விங்ஸாகவும் அந்த லெக் பீஸ்ன்னு சொல்லுவோம்ல அதையும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ப்ராய்லர் சிக்கன் வாங்குறேன் அப்படின்னா அந்த நார்மலாக இருக்கிற அந்த இது பிடிக்காது. ஒன்று விங்ஸாக இருக்கணும், இல்லாட்டி அது லெக் பீஸாக இருக்கணும், 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். குழம்புக்கும் அப்படி தான். ஸோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வெளில வரும்ல, அது வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூடி போட்டிருக்கேன். இப்போயே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதுலேருந்து வர இது வராது. ஸோ அது நல்ல ஒரு மாய்ஸ்டாக இருக்காது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் அதுலேருந்து தண்ணி வந்ததும் தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக மிளகு, ஒரு மூடி தேங்காய், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சதை இதில் ஊற்றி அதுக்கேற்ற தண்ணியும் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை கொதிக்க விட்டு நீங்கள் இறக்க வேண்டியதான். நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுறதுனா போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி போட்டு அதை மூடி வச்சிடுறேன். லஞ்ச் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு யூஷுவல் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. துணி எடுத்துகிட்டு வரது, துணி மடிக்கிறது, அதெல்லாம் டெய்லி வீடியோஸில் காட்ட வேண்டாம்னு தோணுச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னோட மேக்கப் ப்ரஷ் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணேன். இது வந்து நான் இன்றைக்கி ஆல்மண்ட் மில்கில் போட்ட டீ. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா நுர வந்திருக்கு. நான் வந்து போட்டு வச்சு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு ப்ரஷ் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே அது இதாகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து 2 இட்லி, சாம்பார், அப்புறம் மாதுளம்பழம், நல்லா வந்து ஒரு 2 பெரிய மாதுளம்பழம் வந்து உதுத்து வச்சுருக்கேன். இட்லி சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் பழம் சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இல்லை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இது அன்றைக்கி நைட் டிரைவிங் போவோம் இல்லையா, டெய்லி நைட் போவோம். இந்த எல்லா டெக்கரேஷனுமே பெரிய கோயில் ஃபங்க்ஷனுக்காக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 வீக்காகவே இது இருக்குது. ஆக்சுவலாக நேற்று தான் ஃபங்க்ஷன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துலேருந்தே இந்த மாதிரி ஃபுல்லாக சீரியல் லைட் போகிற வழியில், அந்த சைடு வர வழியிலன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே எங்களுக்கு டெய்லி நைட் போகிறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த இதில் இப்போ நாங்கள் லாஸ்ட் டே இதை எடுக்கிறப்போலாம் அந்த பேரியர்லாம் கட்டிட்டாங்க, எல்லாரும் உள்ளே போக முடியாதபடி போகிறதுக்கு வழியெல்லாம் வந்து அதில் ரெடி பண்ணிட்டாங்க. நான் இந்த வீடியோவில் அதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சுங்கிறதுனால இந்த கிளிப்பிங்கை வந்து நான் அவங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வழி தான், இந்த மாதிரி தான் உள்ளே போகிறதுக்கெல்லாம் அவங்க வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப கூட்டம் நெரிசல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பஸ்ஸு, ரூட்டு, எல்லா வண்டி, பெரிய மார்க்கெட்லாம் வந்து லோக்கல் ஹாலிடேவாக இருந்துச்சு நேற்று இங்கே. ஸோ எல்லாத்தையுமே இடம் மாற்றி விட்டுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக அழகாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லுங்கள். யாராவது சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யாரெல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு மேக்கப் ஹால் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சூப்பர்ப் சேலில் நான் நிறைய மேக்கப் ஹால் உங்களோட நாளைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிராண்ட் மேக்கப் பற்றி உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். அந்த பிராண்ட் வந்து நான் வச்சுருந்தேன்னா நாளைக்கு அந்த வீடியோவையும் அந்த ப்ராடக்ட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ எதுலையாவது ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறீங்க, இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்படியே கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.